சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம கசகசா பாயாசம் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல விட்டமின் சி இருக்கு. அதாவது கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், அயர்ன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து முடி கொட்டுறது வந்து தடுக்கும்னு சொல்லலாம். வயித்து வலி இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாயாசம் குடிச்சீங்கன்னா கண்டிப்பா சரியாயிடும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கசகசா இத எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதா இருக்கும். இதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் ஏலக்காய், முந்திரி. இத போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது நீங்க ஊற வச்சும் பண்ணலாம். ஊற வைக்காம பவுடர் மாதிரி அரைச்சும் பண்ணலாம். ஸோ இத வந்து மிக்ஸியில போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாதாம், முந்திரிலலாம் புரோட்டீன் அதிகமா இருக்கு. பாப்பி சீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைபரும் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ ஒரு பேன்ல நெய் ஊத்திட்டு, முந்திரி, திராட்சைய போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரவுன் ஆகணும். யூசுவலா குழந்தைங்க பாப்பி சீட்ஸ் எல்லாம் வந்து வேற எதுலயும் போட்டு சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பா இது மாரி செஞ்சு குடுத்து பாருங்க. இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேமியா போட்டுக்கலாம். சேமியா பிடிக்காதவங்க ஜவ்வரிசி, ரவை எது வேணாலும் நீங்க போட்டு பண்ணலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ லைட் ப்ரௌனா வந்ததுக்கப்புறமா இதுலயே ஒரு 1/2 லிட்டர் பால் ஊத்தலாம். ஸோ ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சேமியா வந்து பார்த்தீங்கன்னா, 2 நிமிஷத்துலயே நல்லா சாஃப்ட்டா வெந்துடும். இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்ச அந்த கசகசாவோட பேஸ்ட். ஸோ இதையே ஊத்திட்டு நல்லா பாயில் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இதுல வந்து சாஃப்ரான் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல கலர குடுக்கும். ஸோ இது ஃப்ளேவருக்கு இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ண போறோம். இது வந்து ஸ்லைட்டா மட்டும் தான் உங்களுக்கு வந்து திக் ஆகும். சேமியா போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, பாயாசம் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில நீங்க சுகர் போடுறதுன்னா போட்டுறலாம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, நான் வந்து நாட்டு சர்க்கரை போடுறேன். வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எல்லாமே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு தான் போடணும். இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு 2 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம். இதில நான் நாட்டு சர்க்கரைய வந்து மிக்ஸ் பண்றேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இல்ல அப்படின்னா, சூடா கொதிக்கும்போது நீங்க போட்டீங்கன்னா, அது வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்கு. 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு.